ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷல் ஜூஸியான பாதுஷா ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா எது வேணாலும் எடுத்துகிட்டு க்ரீமியாக விஸ்க் வச்சு அடித்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு, அதாவது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு மைதா போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு விரலால் நம்ம குலோப் ஜாமுன்கெல்லாம் பிசவே இல்லைங்களா, அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவை இழுத்து மேலே வச்சு இந்த மாதிரி லேயராக வச்சு கொஞ்சம் ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு பிசறி வச்சோம்னா நல்லா லேயராக வரும் பாதுஷா. அதுக்காக மூடி வச்சிடலாம். இப்போ சுகர் சிரப்புக்கு ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் அதே கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி, இது நல்லா கொதித்து வரட்டு. சர்க்கரை கரைஞ்சி பாகுபதம் வேண்டியதில்லை, நல்லா சர்க்கரை கரைஞ்சி பிசுப்பாக இருக்கணும். தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்க தொட்டா அந்த மாதிரி. இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போது பிசுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிசுக்கு பதம்னு சொல்லுவோம். அது வந்தால் போதும். இப்போது அது சிம்மில் வச்சாச்சு. இங்கே மாவு எடுத்து நம்ம தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி நம்ம லைட்டாக பெருவிரலில் இப்படி அழுத்தம் கொடுத்தோன்னு சொன்னோம்னா இந்த சைஸ்க்கு பாதுஷா. நம்ம குட்டி பாதுஷா அல்லது பெரிய சைஸ் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா பாதுஷா அதே மாதிரி பண்ணி வச்சாச்சு. இப்போது 11 பாதுஷா வந்திருக்குது. எனக்கு கொஞ்சம் பெருசாக வச்சதுனால, கொஞ்சம் சின்ன சைஸ் வச்சுருந்தேன்னு சொன்னோம்னா 2 கப்பு போட்டால் கண்டிப்பாக 25 பாதுஷா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது எண்ணெய் லைட்டு சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்போவே நம்ம இந்த பாதுஷாக்களை அதில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடணும். ஒரு ஸ்டிக்கு வச்சோ கரண்டி அளவோ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நிறம் மாறி வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம ஹையில் வச்சுட்டோன்னு சொன்னோம்னா கருகிரும். அதே சமயத்தில் உள்ளே வேகாமல் போயிடும், நிறம் மாறிடும் உடனே. இப்போ இந்த அளவுக்கு நிறம் மாறி வந்தால் போதும். 2 பக்கமே நல்லா திருப்பி விட்டு சூப்பரான பாதுஷா ரெடி ஆயாச்சு. இப்போ எடுத்து சுகர் சிரப்பில் அப்படியே சூடாக இருக்கணும். சுகர் சிரப்பு போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஆனால் சூடு இருக்கணும். சூடு இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி தான் போடணும். இப்போ நல்லா சுகர் அப்சர்வ் பண்ணி ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம தேவையான நட்ஸு அலங்கரிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு. ஹாப்பி தீபாவளி.